அண்மை செய்தி. தனது மகன்கள் யாரையும் தாக்கவில்லை. பாடகர் மனோவின் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார். தன்னையும் தனது மகன்களையும் தான் எதிர்த்தரப்பினர் தாக்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னையும் தனது 2 மகன்களையும் தான் எதிர்த்தரப்பினர் தாக்கினார்கள். நான் தான் தாயுள்ளத்தோடு அவர்கள் மீது புகார் அளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரிஷ். வணக்கம் ஜெயஹரிஷ், விவரங்கள். வணக்கம் சுபா. நேற்று முன்தினம் இரவு பாடகர் மனோ அவர்களின் மகன்கள் சிறுவர்களை தாக்கியதாக வலசரவாக்கம் காவல் நேற்று புகார் அளித்திருந்தனர். இது குறித்து நேற்று செய்தி வெளியான நிலையில அவரது நண்பர்கள் என 20 கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக இன்று அவரது மனோ அவர்களின் மனைவி ஜமீலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். இதில் நேற்று முன்தினம் தனது மகன்களின் நண்பர்கள் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களை வழி அனுப்ப தானும் தனது மகன்கள் வெளியே சென்றிருந்தோம். அப்போது தங்களை குறுகுறு என பார்த்து கொண்டிருந்த நபரை தனது மகன் ஏன் பார்க்க என கேட்டதற்கு அவர்கள் தகாத வார்த்தைகள் பேசி சினிமாக்காரர்கள் தானே, தெலுங்குக்காரர்கள் எனவும் கேவலமாக பேசினர். பின்னர் அவர்கள் சென்று 15க்கும் மேற்பட்டவர் தங்களை தாக்கினார்கள் எனவும், பின்னர் நான் தன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து போலீஸை வரவழைத்ததாகவும், எனது கணவர் நான் பிரச்சனை பெரிதாக்க வேண்டாம் எனவும், போலீசில் புகார் அளித்தால் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களுக்கு பிரச்சனையாகிவிடும், அவர்கள் சிறுவர்கள் எனவும், எனவே தாயுள்ளத்துடன் புகார் அளிக்கவில்லை எனவும் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் எதிர்த்தரப்பினர் தாக்குதலில் தனக்கும் தனது மகன்கள் அவரது நண்பர்கள் என அனைவருக்கும் தலை, கண், முகம் மற்றும் கை, கால், விரல் என அனைத்து உடல் பகுதிகளிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் மகனின் நண்பர்களுக்கு விழா எலும்பு உறைந்துள்ளதாகவும், எனவே அவருக்கு கை, முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மகன்களுக்கு கை, கால்கள் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக பாடகர் மனோ அவர்கள் சென்னையில் உள்ளதாகவும், தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் எனவும், இதுபோன்று சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகள் அவர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்துவதாகவும், இதன் காரணமாக தற்போது இந்த செய்தியாளர்களை சந்தித்துள்ளதாகவும் இந்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும், அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவலானது தெரிவித்தார். மேலும் தன்னை தாக்கியதாகவே தனது மகன்கள் அவர்களை திருப்பி தாக்கியதாக தொடர்ந்து அவர் இந்த பேட்டின் வாயிலாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தண்ணீருடன் தங்கள் மகன்களை தாக்கிய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்கள் மகன்கள் இருவரும் தலைமறைவாக இல்லை எனவும் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சுபா, தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. தெரியும், என் வீட்டுக்காரர் வந்து 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். 39 வருஷமா இந்த சென்னையில நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும். வணக்கங்க. நான் பாடகர் மனோ சாரோட ஒய்ஃப் பேசுறேன். நடந்தது என்னன்னா, என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். அவங்க ஃப்ரெண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என் பையன் போயிட்டாங்க. பையன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறோம் வெளியே. இதுக்குள்ள யாரோ பசங்க வந்து வீட்டு சைடே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்டாங்க, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படி இப்படி கேட்ட உடனே கெட்ட வார்த்தை பேசிட்டான் அந்த பையன். சினிமாக்காரங்க தானே, தெலுங்கு கோல்ட்டி தானே நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. எது கூட அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பையன் கத்திட்டாங்க. கத்தின உடனே நாங்கள் பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம். அந்த பையன் பைக்கில் அப்படியே ஓடி போயிட்டு அங்கே முன்னாடி போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு 4 பேர் வர வச்சுட்டாங்க. 4 பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டையில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. தேவையற்ற அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என பாடகர் மனோவின் மனைவி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரிஷ்.